தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நடிகர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயனுடைய மனைவி சங்கீதா இரண்டாவதாக ஒரு மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு விஜய் தன்னை தான் வாழ்ந்த வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டுகிறார் என்ற ஒரு அனுமதி தரமாட்டுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. விஜயனுடன் வாழ்ந்திருக்கக்கூடிய இல்லம் நீலாங்கரை இல்லம். விஜயுடன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இல்லங்களில் வசித்து வந்ததாகவும், விஜய் தற்போது வசிக்கக்கூடிய நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தான் தானும் வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா, அந்த இல்லத்திற்குள் தான் செல்லுவதற்கு விஜய் அனுமதி மறுக்கிறார். அதே நேரத்தில் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தன்னை தடுப்பதாகவும் சங்கீதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சங்கீதா பிரிட்டன் குடிமகளாக இருக்கக்கூடிய காரணங்களால் அவருக்கு தமிழ்நாட்டில் வேறு எங்கிலும் அவருக்கு வீடு இல்லை என்பதை அறிந்திருக்கக்கூடிய விஜய் இது அனைத்தும் தெரிந்த பிறகும் கூட தன்னை அந்த இல்லத்திற்குள் அனுமதிக்க மறுக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு இரண்டாவது மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் செங்கல்பட்டு நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கினுடைய விவகாரத்தை வழக்கு முடியும் வரையிலும் தன்னை அந்த இல்லத்திற்குள் விஜய் அனுமதிக்கும்படியான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவாகத்தான் அந்த மனுவை சங்கீதா தாக்கல் செய்திருக்கிறார். சங்கீதா ஏற்கனவே தாக்கல் செய்த முதல் மனு என்பது விஜயுடன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண உறவை சட்ட ரீதியாக முறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விவகாரத்து மனு. அந்த மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டுக்காகவே விஜய் தன்னை உள்ளே வீட்டுக்குள்ளாக அனுமதிக்க மாட்டுகிறார் என்ற அனுமதியை மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். விஜயுடன் திருமணம் செய்து 26 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 26 ஆண்டுகளில் விஜய்க்கு ஏற்ற, விஜய் விரும்பக்கூடிய ஒரு நல் மனைவியாக, அவருக்கு வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் என்னுடைய 26 ஆண்டுகள் வாழ்க்கையை கழித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா இந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு பிறகாக குறிப்பாக அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அந்த முதல் மனுவில் விஜயுடன் 26 ஆண்டுகளும் நண்புறையில் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் 2021 ஆண்டுகளிலிருந்து அவருக்கு ஒரு நடிகையுடன் ஒரு திருமணத்தை மீறி உறவு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதனை விஜயுடன் எடுத்து கூறி அதனை கைவிடும்படி கேட்டும் பல முறை அதற்கான வாய்ப்புகள் அளித்தும் கூட விஜய் அந்த திருமணத்தை மீறிய உறவை கைவிடாத காரணத்தினால் தனக்கு அவருடன் திருமண முறிவு வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு விஜயனுடைய இதுவரையிலான அந்த கரியர்ல அவர் சினிமா திரையுலகில் உச்சமான ஒரு நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடியவர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் அவர் நடித்திருக்கக்கூடிய படங்கள்ல காட்சிகள்ல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் விஜய் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாத ஒரு நபராகத்தான் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் விஜயுடைய வாழ்க்கை இதுவரையிலும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருடைய மனைவியை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அவருடைய தனி ஒழுக்கத்தின் மீதே ஒரு கேள்வி எழுக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக பொதுவெளியில் அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல, மேலும் அது சட்ட ரீதியாக அணுகுவதற்கு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அவருக்கு தமிழ்நாட்டில் வசிப்பதற்கான இல்லங்கள் ஏதும் இல்லை என்று தெரிந்திருக்கக்கூடிய சூழல்ல விஜய் தன்னை இல்லத்திற்குள் அனுமதிக்க மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சங்கீதா நீதிமன்றத்திற்கு மீண்டும் முறையிட்டிருக்கிறார். அதுவும் திருமணத்திற்கு பிறகு பல வருடங்களாக விஜய் மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன் என குறிப்பிடக்கூடிய சங்கீதா விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதால் சென்னையில் தற்போது வசிக்க இடமில்லாமல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவகாரத்து வழக்கு முடியும் வரையிலும் தன்னை சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய விஜய் இருக்கக்கூடிய அதே இல்லத்தில் தங்கியிருப்பதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் நீலாங்கரி வீட்டிற்குள் என்னை அனுமதிக்குமாறு விஜய்க்கு செங்கல்பட்டு நீதிமன்றமே உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் முறையிட்டிருக்கிறார். அவர் மாறாக பொதுவெளியிலோ அல்லது அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்றோ எதுவும் செய்யாது, நேரடியாக அவருக்கான ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில சட்டத்தின் வாயிலாக அவர் நீதிமன்றத்தை முறையிட்டிருக்கிறார். அதே நீதிமன்றத்தில் தான் இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்து அவருடைய கோரிக்கையை நீதிமன்றத்தின் முன்பாக வைத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் வசித்து வரக்கூடிய அந்த நீலாங்கரை வீட்டில் எனக்கும் சரிபாதி உரிமை இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார். காரணம், விஜயுடன் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த 26 ஆண்டு காலங்களில் அவர் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் அளவுக்கான ஒரு சிறந்த நடிகராக வருவதற்கு தானும் தனக்கான பங்களிப்பையும் அவருடைய சிறந்த மனைவியாக செய்திருக்கக்கூடிய சூழலில் அவர் சம்பாதத்தில் கட்டிருக்கக்கூடிய இல்லமாக இருந்தாலும் அது இருவருக்குமான இல்லம், இருவருக்கும் சேரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இல்லத்தில் வாழ்வதற்கு வசிப்பதற்கு எனக்கும் சரிபாதியான உரிமை இருக்கிறது என்பது சட்டத்தின் ரீதியான உரிமை என்பதை சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டதாக தெரிகிறது. மேலும் இதன் மூலமாகவே தனக்கு உரிமை இருக்கக்கூடிய இல்லத்தில் தான் வசிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு மூலமாக பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அது மட்டுமின்றி விஜயுடன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண உறவை முறித்துக் கொள்வதற்கான விவகாரத்து மனு தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் அந்த மனுவிலேயே தனக்கு சேர வேண்டிய நியாயமான ஜீவனம்சத்தை அவர் கோரியிருக்கிறார். அது கிடைக்கும் வரையிலும் அவர் இந்த இல்லத்திலே இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை
கோரிக்கையும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். மேலும் திரைப்படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். மேலும் பல முறை முயற்சி செய்தும் பரஸ்பரம் பிரிந்து செல்ல விஜய் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனைவி சங்கீதா வைத்திருக்கிறார். விஜயுடன் பேச்சுவார்த்தையின் ஊடாகவே பரஸ்பரம் பிரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை சங்கீதா எடுத்திருப்பதாகவே இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் மீது முதல் கட்ட அந்த விவகாரத்துக்குரிய மனுவில் குறிப்பிடும் பொழுது விஜய் அல்லது விஜயனுடைய தரப்பிலிருந்து யாரேனும் தனக்கான அழுத்தங்கள் கொடுக்க நேரிடும் பட்சத்தில் நடிகருடைய பெயர் வெளியிடப்படும் என்பதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலும் கூட யாருடன் அவருக்கான அந்த உறவு என்பதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு பெண்ணையும் களங்கப்படுத்தாமல் சங்கீதா அவருக்கான நியாயமான கோரிக்கையையும் தனக்கு கேட்க வேண்டிய நீதியை மட்டுமே நீதிமன்றத்தில் அவருடைய மனு தாக்கலில் தெரிவித்திருந்தார். ஆனா இந்த சூழலும் கூட தனக்கான ஒரு நியாயமான உரிமையான வசிப்பிடத்தை கூட விஜய் மறுக்கிறார் என்பதுதான் சங்கீதாவுடைய ஆதங்கமும் குற்றச்சாட்டுமாக இருக்கிறது. நீதிமன்றத்தை நாடியே தனக்கான உரிமையை பெற்றுக் கொள்வதில் சங்கீதா தெளிவுடன் இருப்பதை இதில் பார்க்க முடிகிறது. எனில் அவர் எந்த ஒரு சமூக வலைதளங்களிலும் அவருடைய செயல்பாடுகள் இல்லை. நேரடியாக ஒரு மனு தாக்கல் அனைத்துமே நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. மேலும் விஜய் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தனக்கு விவகாரத்தை வேண்டும் என்பதற்கான கோரிக்கையாக மட்டுமே இருப்பதே தவிர அவருக்கு இருக்கக்கூடிய பொது புத்தியில் பொது வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய நல் பெயரை கெடுக்கக்கூடிய விதத்தில் அவர் எந்த வழங்கலையும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு வேண்டிய கோரிக்கைகளை நீதிமன்றத்தின் வாயிலாகவே சங்கீதா நாடுகிறார் என்பது இரண்டாவது முறையாக அவர் நீதிமன்றத்தின் மூலமாக நாடுகக்கூடிய இந்த மனு மீதாக நமக்கு தெரிய வருகிறது. எனில் முதல் முறையாக அவர் மனு தாக்கல் செய்ததுக்கு பிறகாக சங்கீதா தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் பொது வழியிலோ அல்லது அவர் சார்ந்தவர்களோ பேசாத சூழல்ல அவருக்கு அவருடைய வீட்டில் வசிப்பதற்கான அனுமதியை விஜய் மறுக்கிறார் என்ற ஒரு நிலை இருந்த போதும் கூட சங்கீதாவோ அல்லது சங்கீதாவுடைய ஆதரவாளர்களோ அவருடைய தரப்பினரோ பொதுவெளியிலோ எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாத நாம் பார்த்து நிற்க முடிந்திருக்கிறது. நேரடியாக அவர் நாடுவது அனைத்துமே நீதிமன்றத்தை நோக்கிதான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் மகளிர் தினத்துடைய கொண்டாட்டமாக தாவேகா சார்பாக ஒரு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். அது மட்டுமின்றி மகளிர் சார்ந்த சில திட்டங்களை கட்சி சார்ந்த தேர்தல் அவர் வெளியிடுவார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு நாளில் விஜயுடைய இல்லத்தில் 26 ஆண்டுகளும் வாழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய சரிபாதியாக 26 ஆண்டுகளத்தை பங்கிட்டிருக்கக்கூடிய தன் வாழ்நாளை கழித்திருக்கக்கூடிய சங்கீதா அவருடைய மனைவி அவர் வாழ்ந்த இல்லத்தில் வாழ்வதற்கு வசிப்பதற்கு இடமளிக்காமல் விஜய் மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தின் மூலமாகவே தனக்கான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக அவர் இருப்பதாகவும் அதனால் நீதிமன்றமே இடைக்கால உத்தரவு பிறப்பித்து விவகாரத்து வழக்கு முடியும் வரையிலும் தனக்கு வசிக்க வேண்டிய இடமாக அந்த இடத்தை கொடுப்பதற்கு நீதிமன்றம் முன்வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணிக்கம் தொடர்ந்து இணைப்பில் இருக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.